ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்கார். இன்னைக்கு ஜுஜுட்சு கைசன் சாப்டர் 259க்கான ஸ்பாயிலர்ஸ் வந்துருச்சு. லாஸ்ட் சாப்டரில் வந்து பார்த்தீங்கன்னா சுகுனா அவரோட மாடிஃபைட் டொமைனை போட்டு யூஜி மாக்கி சோசா இவங்கெல்லாம் கொஞ்சம் வந்து தென்னார விட்டுருப்பாரு. இது மட்டும் இல்லாமல் அந்த சாப்டரோட எண்டில் ஒரு புது டெக்னிக்கை யூஸ் பண்ண போறேன்டா அப்படின்ற மாதிரி அந்த சாப்டர் வந்து முடிச்சு வைக்க இந்த 259ல் அந்த கர்ஸ் டெக்னிக் என்ன, அது போக யூஜி என்ன ஆனாரு, அவங்களோட பவர்ஸ்லாம் எப்படி வந்து யூஸ் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கேள்விகளோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சாப்டர் ஸ்டார்ட் ஆக போகுது. நம்ம எதிர்பார்க்காத பல விஷயங்கள் இந்த சாப்டரில் நடந்திருக்கு. ஸோ சிறப்பான தரமான சம்பவங்கள் நிறைய இருக்குன்ற காரணத்தினால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்கில் யூஜி சோசோ அண்ட் காமோ 3 பேரும் இருக்காங்க. இந்த இடத்துல யூஜி சோசோட்ட என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு இந்த மாதிரி கான்வர்ஜென்ஸ் டெக்னிக்கை சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு சோசோ என்ன சொல்கிறாருன்னா, நான் அவ்வளோ நல்ல டீச்சர் இல்லைப்பா, எனக்குலாம் அவ்வளோ நல்லா சொல்லித்தர வராது அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே காமோ என்ன சொல்கிறாருன்னா, கண்டிப்பாக இங்கே யூஜி பிளட் மேனிப்புலேஷன் அண்ட் கான்வர்ஜென்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அப்படின்றத பற்றி அதை எக்ஸ்பிளைன் பண்ண போக, இங்கே நம்ம சோசோ என்ன சொல்கிறாருன்னா, அது கரெக்டு தான், ஆனால் எனக்கு அது சரியாக சொல்லித்தர வராதுங்க, வேணா நான் யூஜிக்கு சூப்பர் நோவா டெக்னிக் எப்படி யூஸ் பண்ணுன்னு சொல்லி கற்றுத்தரேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே காமோ என்ன சொல்றாருன்னா, பிளட் மேனிப்புலேஷன் டெக்னிக்கும் அண்ட் கன்வர்ஜன்ஸும் இங்க வந்து யூஜி கத்துக்கிட்டே ஆகணும். அப்பதான் அவனுக்கு அந்த பிளட் ப்ளீடிங் ஆகும்போது அது எப்படி நிப்பாட்டணும் அப்படின்றத வந்து அவன் தெரிஞ்சுக்குவான் அப்படின்னு சொல்லி இங்க சொல்றாரு. அதுக்கு சோசோ என்ன சொல்றாருன்னு, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா எனக்கு அதெல்லாம் சொல்லித்தர வராதுங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சோகமா அதை சொல்றாரு. அங்க கட் பண்ணா இப்போ இங்க கரண்ட் டைம்ல என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு காட்டுறாங்க. இங்க இன்னொரு விஷயத்தையுமே ரிவீல் பண்றாங்க. அதாவது போன சாப்டர்ல சோல் ஸ்வாப்பிங் டெக்னிக் வந்து நம்ம யூஜி 2 பாடிஸ்ல பண்ணிருக்காரு அப்படின்ற விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அதுல ஒன்னு வந்து குசகாபேவோட பண்ணி சிம்பிள் டொமைன் வந்து கத்திருப்பாரு. செகண்ட் பாடி யாரா இருக்கும் அப்படின்ற கேள்வி நமக்கு இருந்தது. அதை இங்க ரிவீல் பண்ணிருக்காங்க. சோ யூட்டாவோட வந்து பாத்தீங்கன்னா சோல் ஸ்வாப் பண்ணிருக்காரு. பண்ணி அவர்கிட்ட என்ன டெக்னிக் கத்துக்கிட்டாருன்னு தெரியல. அது கம்மிங் சாப்டர்ல மேபி அவர் யூஸ் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு. லைக் அவரோட அந்த காப்பி பேஸ்ட் டைப் ஆஃப் கர்ஸ் டெக்னிக்கை கூட வந்து பாத்தீங்கன்னா இவர் கத்துக்க வாய்ப்பு இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம் யூஜி என்ன செய்ய போறாருன்னு. சோ அதை ஃபாலோ பண்ணா எடிட்டர் என்ன சொல்றாருன்னா, இப்போ சுகுனா குக்கிங் ப்ராசஸ்ல இறங்கிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. டிஸ்மேண்டில் க்ளீவ் வந்து பாத்தீங்கன்னா எப்படி காய்கறிகளை வெட்டுவாங்களோ அது மாதிரியான டெக்னிக். இதை தாண்டி அதை சமைக்கிறதுக்கு நெருப்பு பத்த வைப்பாங்களா, அப்பேற்பட்ட ஒரு டெக்னிக் தான் வந்து பாத்தீங்கன்னா கமினோ அப்படின்னு சொல்லி ஒரு புது டெக்னிக்கை இந்த இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. லாஸ்ட் சாப்டரோட எண்ட்ல ஃபயர் ஒன்று கையில கொண்டு வர மாதிரி வச்சிருப்பார்ல, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா கமினோ. இங்க சுகுனா வந்து பாத்தீங்கன்னா இதுக்காக பைண்டிங்கோ போடுறாரு. ஸோ ஆல்ரெடி லாஸ்ட் சாப்டர்ல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல பைண்டிங்கோ போட்டு தான் பல டெக்னிக்ஸை இவர் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த வகையில இதையுமே பைண்டிங்கோ மூலமா தான் யூஸ் பண்றாரு. இதை உராமே பார்த்து இதுதான் எங்களோட வெற்றி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படியே எடிட்டர் என்ன கண்டினியூ பண்றாருன்னா, இந்த டெக்னிக் மூலமா வர நெருப்பு வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தது. இந்த ஒரு டொமைனுக்குள்ள மாட்டிட்டு இருக்கக்கூடிய எந்த ஒரு உயிரினமா இருந்தாலும் சரி, எல்லா உயிரினமுமே இந்த ஒரு ஃபயர்ல இருந்து வரக்கூடிய ஹீட் மூலமா டீகம்ப்ரஷன் அண்ட் ஓவர் பிரஷர் மூலமா செத்து சுண்ணாம்பா ஆயிருவாங்க அப்படின்னு சொல்றாரு. இது மட்டும் இல்லாம இந்த கமினோ சுகுனாவோட ஒரு அல்டிமேட் டெக்னிக் அப்படின்றதையும் நம்ம எடிட்டர் வந்து பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காரு. அல்டிமேட் இருக்கிறதுலே ரொம்ப பவர்ஃபுல்னா எந்த அளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மொஹரகாவே இது வந்து ஒரே அடிலா போட்டு தள்ளுமா இந்த டெக்னிக்கை, அந்த அளவு பவர்ஃபுல்ன்றதை இங்க எடிட்டர் மென்ஷன் பண்றாரு. இது மட்டும் இல்லாம எடிட்டர் இன்னொன்னு சொல்றாரு. அது என்னன்னா, ஏன் இந்த டெக்னிக்கை கோஜோவோட பேட்டில் அப்போ சுகுனா யூஸ் பண்ணல அப்படின்னா, அப்போ அவரோட டொமைனோட ரூல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவர் இஷ்டத்துக்குன்னா மாத்தி ஏகப்பட்ட டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி சண்டை போட்டுட்டு இருந்தாரு. இதனால அதோட ரேஞ்ச் குறைஞ்சிது அப்படின்ற காரணத்தினால இவரால் இந்த டெக்னிக்கை கோஜோவோட ஃபைட் அப்போ யூஸ் பண்ண முடியாம போயிருச்சான். அங்க ஃபாலோ பண்ணா இப்ப கரண்ட் பேட்டில் என்ன நடந்துகிட்டுன்னு காட்டுறாங்க. அந்த ஒரு ஃபிளேம்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா யூஜி அடிக்கிறதுக்கு முன்னாடியே சோசோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளட் மேனிப்புலேஷன் மூலமா ஒரு பேரியரை உருவாக்கி நம்ம யூஜி வந்து காப்பாத்திறாரு. இதை தாண்டி அந்த ஒரு மிகப்பெரிய ஃபிளேம்ல சோசோவுமே வந்து பாத்தீங்கன்னா மொத்த ஹிட்ஸையும் வாங்கிட்டு அங்க அவர் வந்து இறக்குறதுக்கு முன்னாடி யூஜியை பார்த்து என்ன சொல்றாருன்னா, என்னால் ட்ரைனிங்ல உனக்கு உதவிகரமா இருக்க முடியல, அதுக்கு மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க நம்ம சோசோ வந்து பாத்தீங்கன்னா இறந்து போறாரு. அங்க ஃபாலோ பண்ணா இங்க யூஜி சோசோ ஒரு இமேஜினரி சோல் வேர்ல்டுக்குள்ள வந்து ஒரு கான்வர்சேஷன் சீக்வன்ஸை ஒன்று காட்டுறாங்க. இங்க சோசோ உண்மையிலே யூஜியை பார்த்து பாராட்டி புகழ்றாரு. இந்த மாதிரி ரிவர்ஸ் கஸ் டெக்னிக்கை நீ இவ்வளவு சீக்கிரமா செம ஃபாஸ்டா கத்துக்கிட்ட அப்படின்ற மாதிரி புகழ. அதுக்கு யூஜி என்ன சொல்றாருன்னா, சுகுனா என் பாடி வச்சுலாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தால, இதனால எனக்கு அதை அச்சீவ் பண்றது கொஞ்சம் ஈஸியா இருந்தது அப்படின்ற மாதிரி யூஜி சொல்ல, இருந்தாலும் நீ உன்னோட அண்ணனுங்களோட சக்தியை மிஞ்சிட்டியே அப்படின்ற மாதிரி இங்க சோசோ நம்ம யூஜியை பார்த்து புகழ்றாரு. இங்க சோசோ வந்து பாத்தீங்கன்னா அவரோட பிரதர்ஸோட சேர்ந்து அவர் ரீயூனைட் மாதிரி தங்களோட பிரதர்ஸோட சேர்ந்து அவங்களோட சோல் இமேஜினரி வேர்ல்டு வந்து இருந்துகிட்டு இருக்காரு. ஸோ அவர் இறக்க போறதுக்கு முன்னாடி கடைசி வேர்டா நம்ம யூஜிட்ட என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி எனக்கு தம்பியா வந்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய எமோஷனல் மொமெண்டா அது நமக்கு வந்து பெரிய பிரேக்கை கொடுக்குது. ஆல்ரெடி நிறைய பேர் ஜுஜுட்சு கைசன்ல இறந்துருக்காங்க. இப்போ சோசோவுமே இறந்துட்டாரு அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் கவலை
கவலையாக இருக்குது. ஸோ ஃபைனலு யூஜியுமே வந்து பார்த்தீங்கன்னா குட் பை பிரதர், பார்த்து போயிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லி அங்கே முடிகிறாரு. இப்போ கரண்ட் பேட்டில் சுகுணா முன்னாடி யூஜி நின்றுட்டு இருக்காரு, யாரோட உதவியும் இல்லாமல் தனியாக. கைஸ் யாராவது இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி நம்ம யூஜி சொல்ல, இங்கே மனசுக்குள்ள அவரே அவரை தேத்திக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி நம்ம இதை செஞ்சே ஆகணும், என்னோட ரோலை நான் இங்கே வந்து ஃபுல்ஃபில் பண்ணியே ஆகணும், அதுக்கு நான் ரெடி ஆகி தான் ஆகணும், வேற வழி இல்லை, என்ன ஆனாலும் சரி அப்படின்ற மாதிரி சொல்லி தனக்குத்தானே வந்து பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ள வந்து ஒரு ஆறுதலை சொல்லிக்கிட்டு இப்போ சுகுணா கூட சண்டை போடுறதுக்காக தனியாக நிற்க, அவருக்கு முன்னாடி மாசா என்ட்ரி கொடுக்காரு நம்மளோட டோடோ, அவரோட இன்னொரு பிரதர் மாதிரியான ஒரு கேரக்டர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவர் இங்கே மாசா யூஜி முன்னாடி என்ட்ரி கொடுக்க இப்போ இன்னொரு ஒரு புதுவிதமான ஒரு பேட்டில் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதை ஃபாலோ பண்ணால் ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் இங்கே ரிவீல் பண்ணுறாங்க. லைக் டோடோ அண்ட் நம்ம மீமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு முக்கியமான ரோலை ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க பேக்ரவுண்டில். அதாவது சுகுணாவோட டொமைன்குள்ளே இருக்கக்கூடிய சாதாரண மக்களை வந்து எப்படி அந்த ஒரு டொமைன்லேருந்து காப்பாற்றி அவங்களை எவாக்குவேட் பண்ணுறது, அந்த ஒரு பணியில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட க்ரோ வச்சு, அதுக்கப்புறம் நம்ம டோடோ அவரோட பூகி வச்சு, இந்த 2 கர்ஸ் டெக்னிக்கை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டொமைனில் இருக்கக்கூடிய மக்களை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக காப்பாற்றிட்டு இருக்காங்க. இந்த ஒரு வேலையை இவங்க வெளியே இருந்து பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம நிறைய பேர் நினச்சிருந்தோம் மேமே என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஏன் அவங்க இன்னும் பேட்டிலுக்குள்ளே இறங்கவே இல்லை, இவங்க கூட சண்டை போடல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாம் கேட்டு இருந்தோம். இப்படி ஒரு ரீசன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க பேக்ரவுண்டில் ஒரு சில முக்கியமான வேலைகள் இந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நமக்கு இப்போ ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணி நரேட்டர் என்ன சொல்கிறாருன்னா, இவங்களால இவ்வளோ பேரை எவாக்குவேட் செய்ய முடிஞ்சு ஏன் யூஜி அண்ட் சோசோ வந்து எவாக்குவேட் பண்ண முடியல டோடோவால் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, இவங்க 2 பேரும் அந்த டொமைனோட சென்டரில் இருந்துகிட்டு இருந்தாங்க, அதனால தான் இவங்களை எவாக்குவேட் பண்ண முடியாமல் போயிருச்சு அப்படின்ற ரீசனை இங்கே நரேட்டர் சொல்கிறாரு. கட் பண்ண இப்போ கரண்ட் பேட்டில் காமிச்சிட்டு இருக்காங்க. இங்கே டோடோ வந்து யூஜிட்ட இந்த மாதிரி சொல்லி சாரி சொல்கிறாரு, என்னால் முடிஞ்சவரை எல்லாரையும் காப்பாற்றிருக்கேன், மற்ற சாசர்ஸ்லாம் பத்திரமா இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி யூஜிட்ட சொல்கிறாரு. மற்ற சாசர்ஸ்லாம் பத்திரமா வெளியே இருக்காங்க அப்படின்ற விஷயத்த கேட்டதுக்கப்புறம் யூஜிக்கு ஒரு சின்ன நம்பிக்கை வந்து டோடோ மேலே. இப்போ யூஜி டோடோ இவங்க 2 பேரும் சேர்ந்து சுகுணாவை அடித்து போட்டு தாக்குறதுக்காக ஓடி வந்துட்டு இருக்காங்க. ஆப்போசிட்டில் சுகுணா நின்றுட்டு இருக்காரு. இந்த இடத்துல நரேட்டர் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாருன்னா, இப்போ சுகுணா வந்து கொஞ்சம் வீக்காரான ஸ்டேஜஸில் இருக்காரு. அதுக்கான ரீசன் என்னன்னா, அவரோட டொமைனை இப்போ வந்து பயங்கரமாக யூஸ் பண்ணியிருக்காருன்ற காரணத்தினால கொஞ்சம் வீக் ஆயிருக்காரு அப்படின்ற மாதிரி நரேட்டர் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இதோட இந்த சாப்டர் 259 வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் கிடையாது, அடுத்த வாரமும் சாப்டர் வந்துடும். வேற மாதிரி ஃபயராக முடிச்சிருக்காங்க டோடோ அண்ட் யூஜி. இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து சுகுணாவை என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு நெக்ஸ்ட் சாப்டருக்கு நான் ஆவலாக காத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த சாப்டர் உங்களுக்கு எந்த அளவு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு மறக்காம உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேவேஜ் பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு வந்து மீட் பண்ணுறது வரையும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.